ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பாசிப்பருப்பு கோதுமை வச்சு ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெளியே கிறிஸ்பியாக உள்ள அந்த ஸ்டஃபிங்ஸோடு சேர்த்து சாப்பிட்ற ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். எடுத்து 3லேருந்து 4 நேரம் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அடுத்ததாக 2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை வந்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் கோதுமாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு வெள்ளை கலர் எள்ளு சேர்த்துருக்கிறேன். கூடவே அரை டீஸ்பூன் அளவு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கையை வச்சு இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கணும். நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் இந்த மாவு எல்லா மாவோடு சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை வந்து பிசைஞ்சு எடுக்கணும். நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி தான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எனக்கு இது பிசைகிறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து தேவைப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும். மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக தான் இருக்கணும். இப்போ இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மாவெல்லாம் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இது இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே வந்து பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்தோம்ல, அது வந்து ஊறி எனக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட ஆகுது. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மாற்றி எடுத்துக்கோங்க, பருப்பு மட்டும். இது கூடவே இந்த அளவுக்கு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துடலாம். அரைக்கும் போது ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேன் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் சேர்த்துருக்கிறேன். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் போல் கடலை மாவு சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா இந்த மாதிரி அந்த எண்ணெயில் கலந்து விட்டதுக்கப்புறமா திருப்பி 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு வந்து சேர்த்துருக்கிறேன். ஓவராலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி அந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகிறது வரையும் அந்த எண்ணெயிலே சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துருக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கிறேன். நீங்கள் சிக்கன் மசாலாவுக்கு பதிலாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு சாட் மசாலா, அரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துருக்கிறேன். சாட் மசாலா இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பொடியும் சேர்த்ததுக்கப்புறமா சிம்லேயே வச்சு அந்த எண்ணெயில் நல்லா ஒருக்கா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அந்த மசாலாலாம் அந்த பச்சை வாசனை போய் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணதும் நம்ம இதில் ஏற்கனவே வந்து பாசிப்பருப்பு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா அந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் வந்து கூட்டி வைக்க வேண்டாம், சிம்மில் வச்சே செஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே இந்த ஸ்டஃபிங்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பேன்லேருந்து விட்டு வரணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருந்த ஸ்டஃபிங்ஸ் ஓரளவு ஆறி வந்துட்டு இப்போ நம்ம இதை வந்து உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து 4 உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம ஏற்கனவே கோதுமை வந்து பிசைஞ்சு நம்ம வந்து மூடி வச்சுருந்தோம்ல, அதை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நமக்கு நல்லாவே கொஞ்சம் கூட சாஃப்டாகி வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதை நல்லா இந்த மாதிரி கையில் வச்சு உருட்டிட்டு ஈக்குவலான உருண்டையாக ஒரு 4 உருண்டையாக நான் வந்து டிவைட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதுலேருந்து 1 மட்டும் எடுத்து நம்ம நார்மலாக வந்து சப்பாத்தி மாவு உருட்டி எடுப்போம்ல, அது போல் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ அதுலேருந்து ஒரு உருண்டை மட்டும் எடுத்து நார்மலாக நம்ம வந்து கொழுக்கட்டெல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி கையை வச்சு நம்ம வந்து விரித்து எடுப்போம்ல, ஸ்ப்ரெட் பண்ணி எடுப்போம்ல, அது போல் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கணும். எடுக்கும்போது அந்த ஓரங்களை மட்டும் ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்க மாவை மட்டும் ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து விரித்து எடுக்கணும். சென்டரில் இருக்க மாவை அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சென்டர் மாவு கொஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆகி இருக்குது. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம வந்து தேய்ச்சி எடுக்கும்போது அந்த ஸ்டஃபிங்ஸ் வந்து வெளியே வராமல் இருக்கும். ஓரங்களில் இருக்க மாவு மட்டும் வந்து விரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து சென்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்ஸ் வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் கவர் ஆகிற மாதிரி இந்த மாதிரி இழுத்து விட்டு நம்ம வந்து கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை எக்ஸஸாக வரதை வந்து எடுத்துடலாம். அது இருக்கும்போது நமக்கு ஈவனான ஒரு ஷேப் இருந்த மாதிரி இருக்காது. அடுத்ததாக இதை நம்ம வந்து கையை வச்சு நல்லா ஒருக்கா ஸ்மூத்தாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்ததுக்கப்புறமா உருட்டின உருண்டையை சப்பாத்தி கல்லில் வச்சு இந்த மாதிரி கையை வச்சே ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நார்மலாக ரோலிங் பின் வச்சு கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கலாம். நான் ரோலிங் பின் வச்சு நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்ப்ரெட் பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்டாகவே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து உள்ளே வந்து வச்சுருக்கிற ஸ்டஃபிங்ஸ் வந்து வெளியே வராமல் இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், ரொம்ப நைஸாகவும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு திக்னஸ் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போலவே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
இது போல் நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பிளேலிஸ்ட் லிங்க்கு. சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போலவே நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துருக்கலாம். நான் எடுத்துருக்கிற அளவுகளில் 4 ஸ்நாக்ஸ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு அதிகமான அளவுகள் வேணும் அப்படின்னா அளவுகளை கூட்டி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணியிருக்கிற எல்லா ஸ்நாக்ஸையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் சூடாக எண்ணெய் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் ரொம்ப சூடாகி வர வேண்டாம். ஓரளவு மீடியம் சூட்டுக்கு வந்து எண்ணெய் வந்து ரெடியாகி வந்தால் போதும். எண்ணெய் ரொம்ப சூடாக வேண்டாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்நாக்ஸில் ஒன்று வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியத்துக்கும் சிம்முக்கும் இடையிலே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லலாம் வைக்க வேண்டாம். அதுபோல் ஸ்நாக்ஸை எண்ணெயில் சேர்த்ததும் கரண்ட் எதுவும் வச்சு நம்ம தள்ளி விடுறது இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா மாவு வந்து பிரேக் ஆகி உள்ள இருக்க ஸ்டஃபிங்ஸ் வந்து வெளியே வர சான்ஸ் இருக்குது. நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அதாவது தானாகவே நமக்கு வந்து மேலே எலும்பி இந்த மாதிரி பொங்கி வர ஆரம்பிக்கும். பொங்கி வந்ததுக்கப்புறமா நான் வந்து மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெயை வந்து கரண்டி வச்சு தெளித்து விட்டுருக்கேன். இந்த மாதிரி கூட பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது தானாகவே நல்லா பொங்கி வரும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லா சூப்பராக மேலே பொங்கி எலும்பி வந்திருக்கு. இப்போ இதை வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம வந்து குக் பண்ணி எடுக்கணும். நல்லா வந்து கோல்டன் கலருக்கு 2 பக்கமும் டர்ன் ஆகிற மாதிரி திருப்பி மாற்றி போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம அதை வந்து எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் ரெசிபி தான், மூங் தால் கச்சோரி. நம்ம இன்றைக்கி மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு வச்சு ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம். வீட்டில் பசங்க பூரிலாம் கேட்டாங்கன்னா நம்ம எப்போவாவது ஒருக்கா நம்ம வந்து வீட்டில் செஞ்சு கொடுப்போம். அதுபோல் இதுவும் ஆயில் ஐட்டம் தான், எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி தான் எடுக்கிறோம். அதனால் எப்போவாவது ஆசைக்கு நம்ம வெளியே சாப்பிடாம கச்சோரி வீட்டிலேயே இந்த மாதிரி கோதுமை வச்சு ரெடி பண்ணி கொடுக்கலாம். அது மாதிரி உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங்ஸை நம்ம பாசிப்பருப்பில் தான் செஞ்சுருக்கோம். உடம்புக்கு நல்லது தான். கண்டிப்பாக எப்போவாவது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றும் அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதிலேருந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா வெளியே வந்து கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே அந்த ஸ்டஃபிங்ஸோடு சேர்த்து, அந்த பாசிப்பருப்பு ஸ்டஃபிங்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.